Hi all, I'm Ranjana Kumrave. இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்றாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல என்னால வந்துட்டு ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியல. நம்ம சேனல்ல கூட ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்துட்டு ரிட்டர்ன்ஸ் இருக்காதுன்னு சொல்லிட்டு. பட் அப்படி இல்ல. இந்த விஷயங்கள்லாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ரிட்டர்ன்ஸ் என்னைக்குமே பார்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் திங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா மந்த்லி ஒரு 25,000 to 30,000 வந்துட்டு உங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஆனா நீங்க வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஒரு 4,000 to 5,000 தான் நீங்க எஸ்ஐபிஏ பிளான் பண்ணி நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. பிகாஸ் போதும் அப்படின்ற ஒரு திங்கிங்ல பாத்தீங்கன்னா ஏன்னா அது உங்களோட வெல்த். ஏன்னா ஒரு 5,000 எஸ்ஐபி வந்துட்டு ஒரு 20 இயர்ஸ் எடுக்குதுன்னா ஒரு 15,000 இல்ல 20,000 எஸ்ஐபி ஒரு 10 to 12 இயர்ஸ்லயே நீங்க நினைக்கிற கோலை ரீச் பண்ணிடலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு அவங்களோட மேக்சிமம் அசட்ஸ் பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்ல தான் வச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 70 to 80%. இப்போ உங்களோட ஏஜ் கம்மிங்கும் போது உங்களோட அசட்டை வந்துட்டு நீங்க கரெக்டா ப்ராப்பரா அலோகேட் பண்ணலாம். நீங்க உங்களோட ஏஜுக்கு தகுந்த மாதிரி நீங்க அலோகேஷன்ஸை வந்து மாத்திக்கணும். அப்பப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எவ்வளவு இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 30 இயர்ஸ்னா கண்டிப்பா வந்துட்டு நீங்க ஒரு 60% to 70% உங்களோட வெல்த்தை வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க வந்து கிரியேட் பண்ணலாம் அண்ட் இன்வெஸ்டும் பண்ணலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் மார்க்கெட் உடனே டவுன் ஆகுது, உடனே வந்துட்டு செல் பண்ணிடுறாங்க. ரொம்ப சீக்கிரம் பேனிக் ஆகி பேனிக் செல்லிங், பேனிக் பையிங் இது எல்லாமே வந்துட்டு அவங்களோட வெல்த் வந்துட்டு எரோட் பண்ணும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமருக்கு ஒரு 3 வருஷத்துக்கு தான் அவரோட கோல் இருக்கும். ஒரு எஸ்ஐபி பண்ற 3 இயர்ஸ்ல வந்துட்டு நான் அது வந்துட்டு எனக்கு என்னோட சைல்டு எஜுகேஷனுக்கோ எதுக்கோ பிளான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவரு கொண்டு போய் அது ஸ்மால் கேப்ல போய் போடக்கூடாது. பிகாஸ் ஸ்மால் கேப்க்குன்னு ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கு. ஒரு 7 இயர்ஸ் பிளஸ் இருக்கும்போது தான் நம்ம வந்து ஸ்மால் கேப் ஃபண்டே நம்ம சூஸ் பண்ணணும். சோ இந்த மாதிரி ஓவரா ரிஸ்க் எடுக்கிறவங்க அடுத்தது பாத்தீங்கன்னா டெய்லி என்ஐவி செக் பண்ணிட்டே இருக்கிறது. சரி, மியூச்சுவல் ஃபண்ட் அதுவும் எஸ்ஐபில நீங்க பண்ணும்போதோ இல்ல நீங்க ஒன் டைம்ல பண்ணும்போதோ நீங்க டெய்லி என்ஐவி செக் பண்ணணும் இல்ல. பிகாஸ் மியூச்சுவல் ஃபண்ட் கிரியேட் பண்ணதே ஒரு லாங் டேர்ம் வெல்த் கிரியேட் பண்றதுக்காக மட்டும்தான். அடுத்தது பாத்தீங்கன்னா நிறைய பேர் வெறும் ஈக்விட்டி ஃபண்ட்ஸை மட்டும் போக்கஸ் பண்ணுவாங்க. அது தவிர பாத்தீங்கன்னா ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் இருக்கு, பிளஸ் டெட் ஃபண்ட்ஸ்லயும் கொஞ்சம் அலோகேஷன் நீங்க வச்சுக்கலாம். சோ இந்த மாதிரி நீங்க வந்துட்டு அலோகேஷன்ஸையும் பிரிச்சுக்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான ரிஸ்க வந்துட்டு அவங்க அசஸ் பண்றது இல்ல. பிளஸ் லாங் டேர்ம் யாருமே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஹோல்ட் பண்றது இல்ல. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். லைக் வந்துட்டு ஒரு 2,000 வந்துட்டு இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டர் இன்னைக்கு 3 lakhs வந்துட்டு வெறும் ஒன் டைமா 2,000 இன்வெஸ்ட் பண்ணது இன்னைக்கு 3 lakhs. அதே மாதிரி நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட்லோட ஹிஸ்டரிஸும் நம்ம பார்த்திருக்கோம். லைக் 10 ரூபாய் என்ஐவில ஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு 4,000 வரைக்கும் இருக்கிறது. சோ ஒரு கஸ்டமர் திடீர்னு வந்துட்டு அவங்க இன்கேஸ் அவங்க வந்துட்டு ஒரு எமர்ஜென்சியா வருது, ஒரு ஃபண்ட் தேவைப்படுதுன்னா டக்குன்னு பிரேக் பண்ணிடுறாங்க. சோ அவங்களோட கோல் வந்து 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் இருக்கும்போது கண்டிப்பா நடுவுல என்ன மாதிரி அதனாலதான் இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நிறைய டைம் யோசிக்கணும். லைக் ஒரே நம்மளால வந்துட்டு ஒரு 5,000 எஸ்ஐபி லாங் டேர்ம் கட்ட முடியுமா? முடியாதுன்னா நீங்க 3,000 கூட நீங்க பண்ணலாம். ஆனா அது நீங்க லாங் டேர்ம் கண்டினியூ பண்ணணும். அப்பதான் அதோட பெனிஃபிட் வரும். சோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸால தான் நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நிறைய பேரால வெல்த்தை வந்துட்டு கிரியேட் பண்ணவே இல்லை. நீங்க இந்த 4 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால மியூச்சுவல் ஃபண்ட்ல வெல்த் கிரியேட் பண்ண முடியும். கரெக்டான உங்க ஏஜ பொறுத்து கரெக்டான அலோகேஷன் கொடுங்க. அதே மாதிரி கரெக்டா நம்ம வந்துட்டு ஒரு பிஹேவியர் லைக் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணா ஒரு டிசிப்ளின்டு பிஹேவியர் 5 இயர்ஸா 10 இயர்ஸா 15 இயர்ஸா உங்களோட கோலுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்துட்டு அதை வந்துட்டு ஹோல்ட் பண்ணுங்க. அண்ட் எமோஷனலா நம்ம வந்துட்டு மார்க்கெட்ல நிறைய விஷயங்கள் அப்பப்ப வரும் போகும். இது எல்லாமே உங்களோட கோலை அஃபெக்ட் பண்ற மாதிரி எமோஷனலா டெசிஷன் எடுத்து நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸை க்ளோஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட்ஸ் எதுவுமே பார்க்க முடியாது. சோ எப்பயுமே மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம்ல ஒரு வெல்த் கிரியேஷன் பண்ண முடியும். நீங்க ஷார்ட் டேர்ம்லயும் வெல்த் கிரியேட் பண்ண முடியாதுன்னா பண்ணலாம். இட் டிபெண்ட்ஸ். நீங்க ஃபண்ட் சூஸ் பண்றது நிறைய விஷயங்கள் இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் ஜஸ்ட் லைக் தட் நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அதனாலதான் நாங்க மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாமே ரிஸ்க் அனாலிசிஸ் பண்ணி தான் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொடுப்போம். சோ இது மாதிரி ஏதாவது டீடைல்டா உங்களோட ஏஜுக்கு ஏதாவது எஸ்ஐபி பிளான் பண்ணி தரணுமா, உங்களோட பினான்சியல் இதை வந்துட்டு ரிஸ்க் வந்துட்டு என்னன்றதை கண்டுபிடிச்சு சொல்லணுமா? சோ நீங்க சஞ்சனா எம்எஃப் வெல்த் பேஜை நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். யூடியூப் சேனல் நீங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோஸை ஷேர்